ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 9.1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். எ கான்ட்ராக்டர் பிளான் டு இன்ஸ்டால் 2 ஸ்லைட்ஸ் ஃபார் த சில்ட்ரன் டு ப்ளே இன் அ பார்க். ஸ்லைட்ஸ் தெரியும்ல, பார்க்கில் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கி வருவோம்ல அது. ஃபார் த சில்ட்ரன் பிலோ ஏஜ் 5 இயர்ஸ், 5 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஷீ ரெஃபர் டு ஹாவ் அ ஸ்லைட் ஹூ ஸ்டாப் இஸ் அட் அன் ஹைட் ஆஃப் 1.5 மீட்டர். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து ஹைட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1.5 மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள் 30 டிகிரி. அதை வந்து எவ்வளோ ஆங்கிளோட கிரவுண்டில் டச் ஆகுதான் 30 டிகிரியில். அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க வேரஸ் த எல்டர் சில்ட்ரனுக்கு வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஷி வாண்ட் டு ஹேவ் அ ஸ்டெப் ஸ்லைட் அட் த ஹைட் 3 மீட்டர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் த ஹைட் அட் 3 மீட்டர் லென்த்லேருந்து ஸ்டெப் பண்ணி போகிற அளவுக்கு அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அட் இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள் 60 டிகிரி, அது கிரவுண்டு கூட 60 டிகிரி மேக் பண்ணியிருக்கு. வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்லைட் இன் ஈச் கேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு டயக்ராம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 ஸ்லைடு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டுமே இந்த சைஸில் தான் இருக்கும். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் வந்து 3 மீட்டரும் ஆங்கிள் மேக் பண்ணுறது 60 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்றில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1.5 மீட்டரும் ஆங்கிள் மேக் பண்ணுறது 30 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்லைடோட லென்த்தும் கேட்டிருக்காங்க. ஸ்லைடோட லென்த்துனா என்ன வரணும், இந்த லென்த்தும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நேம் வச்சுக்கலாம்னா என்ன பண்ணிக்கலாம், ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏபிசி, இது வந்து டிஇஎஃப். சரியா, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பார்க்கலாமா. ஹைப்போட்டென்யூஸ் தானே கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து சைன் வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சைன் 60 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா, அதாவது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஆப்போசிட்னா என்ன எழுதணும், ஏபி பை ஹைப்போட்டென்யூஸ். இது வந்து ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஏசி. அப்போ சைன் 60யோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு, √3/2ன்னு தெரியும், அந்த டேபிளில் படிச்சிருக்கிறோம். இப்போ ஏபியோட வேல்யூ என்னது, ஏபியோட வேல்யூ 3ன்னு தெரியும், பை ஏசி. நமக்கு என்ன வேணும், ஏசி மட்டும் தானே வேணும். ஏசி மட்டும் வேணும்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்கிறது கொண்டு போயிட்டா என்ன வரும், 3 அப்படியே இருக்கும், மேலே இருக்க √3 டினாமினேட்டருக்கு வந்துடும், டினாமினேட்டருக்கு 2 மேலே போயிடும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், அந்த 3க்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2 √3 எழுதலாம். புரியுதா, போன சம்மில் சொல்லியிருந்தேன் நான், √3 × √3 × 2 டிவைடட் பை √3 அப்படின்னு. இப்போ √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன வரும், 2 √3 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஏசியோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லைடோட வேல்யூ 2 √3, ஆன்சர் கேல்குலேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிப்போம். இந்த இடத்துலையும் இதே இது யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், சைன் 30 டிகிரி போடலாம். சைன் 30 டிகிரி என்ன வரும், ஆப்போசிட், அதாவது டிஇ பை டிஎஃப். சரியா, டிஇ சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன பார்த்தோம், 1/2, தட் இஸ் ஈக்குவல் டு டிஇயோட வேல்யூ 1.5 டிவைடட் பை டிஎஃப். டிஎஃபோட வேல்யூ தானே வேணும். இப்போ இங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவோம். ஆனால் என்ன கிடைக்கும், டிஎஃபோட வேல்யூனா டிஎஃப், தட் இஸ் டிஎஃப் மேலே போயிடுச்சு. இங்கே இருக்க 2 வந்து இங்கே மேலே மாற்றிடலாம். 1.5 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும், 3. ஸோ கீழே ஆன்சர் என்ன எழுதிடலாம், டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எழுதியாச்சு. இப்போ கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடலாம். பிலோ 5 இயர்ஸ், பிலோ 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ லென்த் வைக்கணுமா, லென்த் ஆஃப் ஸ்லைட் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டரும், இதே மாதிரி அபோவ் 5 year length of slide is equal to 2 √3 மீட்டர். அவ்வளோதான் சொல்யூஷன்.